இன்னைக்கு நம்ம ஒன் பீஸில் இருக்க எபிசோட் நம்பர் 3 அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரைக்கும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ இதோட முடிச்சோம் அப்படின்னா நம்மளோட மோர்கன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளுறதுக்காக பின்னாடி ரெடியாக இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லூஃபி வந்து என்ட்ரி கொடுத்து அந்த புல்லட்லாம் தடுத்து நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு ஒரு 3 வாழை பார்த்தீங்கன்னா இது ஒந்தா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இது எந்த தான் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னோன்னே அந்த எல்மை அப்போ கிட்ட தான் இருந்தது, நான் அவங்ககிட்ட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இதை வச்சு நான் என்னால் 3 ஸ்வாட்ஸ்மேனோட ஸ்டைல் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ சொல்லுவான். ஓ அப்படியா சரி சரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் சொல்லுவான். இப்படிலாம் நம்ம லூஃபி செஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பற்றின மனசு மாதிரி சரி நான் உங்க கூட பைரட்டாவா நானும் வந்து ரெடியாகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோரோ பற்றினா சொல்லுவான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மோர்கனே அப்புறம் அங்கே மெரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா மெரேஞ்ச்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஒர்க்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி இந்த மாதிரி புல்லட்டை தடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க நம்ம மோர்கன் கிட்ட. மோர்கன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீல் ஃபுட் வந்து சாப்பிட்ருக்கான் போல். ஸோ அதனால தான் இவனெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண முடியுது, அதனால் நிறைய ஏகப்பட்ட சக்தி வந்து அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர்கன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோட கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான், ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கத்தியை தூக்கிட்டு இவங்களை வெட்டாமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு எல்லாரும் பறந்துக்கிட்டு வருவாங்க. நம்ம கோபி மேலேயே பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோபியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த 3 வாழை பார்த்தீங்கன்னா வச்சு அந்த எல்லா மரைன்ஸும் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம லூஃபியோ கோபியும் இதுதான் நம்ம ஜோரோட பவராப்பா வேறு லெவலுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக ஆகணும், இந்த உலகத்துக்கு என் பேர்னா என்னென்னு தெரியணும், அதுக்காக தான் நான் கூட பைரட்டாட செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஓ அப்படியா சரி சரி என் கூட வா, நீ கண்டிப்பாக நீ வந்து வேர்ல்டு ஃபேமஸான ஸ்வாட்ஸ்மேன் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் சொல்லுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எப்பா ஜோரோ கொஞ்சம் குடியாப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லுவான். எதுக்குன்னு கேட்டோன்னே அதெல்லாம் நீ குனி அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா குனிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலை பெருசாக்கி பின்னாடி இருக்க அந்த மரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி அப்படி ஓரமாக போட்டுடுறான். அப்படியே மோர்கன் கிட்ட பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. எப்படா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மோர்கனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போ தான் நம்ம லூஃபி சொல்லுவான் இந்த மாதிரி நான் கம் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்ருக்கேன், அதனால தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற சொன்னேன். ஸோ அப்போ நம்ம மோர்கனை பார்த்தீங்கன்னா ஓ அப்போ நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்லையா கம் ஃப்ரூட்டை தான் சாப்பிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொல்லுவான். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோர்கனை பார்த்தீங்கன்னா கள்ளத்தில் இறங்கிடுறான். வந்து ஒரு யூஸோ இல்லை உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி தலைவங்கிட்டே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து அவன் பையன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நம்ம கோபி தலையில் பார்த்தீங்கன்னா வச்சிடறான். இப்போ மட்டும் எங்கள் அப்பா உள்ள ஒன்று சுட்டு தெளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் உடம்பாச்சு, அவனோட கையை அங்கேருந்து இங்கே வந்து சும்மா நம்ம கோபி மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருவான். இந்த நேரம் யூஸ் பண்ணி நம்ம மோர்கனை பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வருவான். ஆனால் நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா அவன் கத்தி வச்சு அவனோட வேலையை பார்த்தீங்கன்னா காட்டிடுவான். ரொம்ப நன்றி பாயப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லுவான். ஸோ இங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த மரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வராங்க. எதுக்கு ஹாப்பியாக வரான்னு பார்த்தா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இவங்க கட்டுப்பாட்டோட இருந்தாங்க போல், ஆனால் இப்போ அந்த தலைமை இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்கள ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோடில் ஒரு பொண்ணை கட்டுவாங்களா வழக்கம் போல் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லாக்கர் திறக்குது. அந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி இருக்குன்னு பார்க்கும். ஆனால் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மேப் இருக்காது, ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா பக்கி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இது அவள் படிப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம லூஃபி நம்ம ஜோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியோட இருப்பாங்களே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜோரோ வந்து எப்போ நீ பைரட் ஆகணும்னு ஆசைப்படுற அதுக்கான பைரட் ஷிப்லாம் இருக்கா அப்படிங்கிற சொன்னேன். பார்த்தீங்கன்னா வெள்ளை பாருப்பா எப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வெள்ளை பார்த்தா சின்ன ஷிப்பாக இருக்கும். எப்பா இதுதான் உன்னோட பைரட் ஷிப்பா எப்பா சூப்பர் பையப்பா அப்படிங்கிற மாதிரி ஜோரை பார்த்தீங்கன்னா கலாச்சி சிரிச்சிட்டு இருப்பான். ஒன்றுத்துக்கு மரைன்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாலும் ஆனால் நீங்கள் வந்து பைரட்ஸ், அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ஜோரோ லூஃபி அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரைன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பா இந்த கோபி உங்க கூட தானே வந்தால் அவனை கூட்டிகிட்டு போங்க, அவனும் ஒரு பைரட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம இதை பார்த்து நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா எப்பா அரிசி உருண்டை தலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவான். யாரை பார்த்து அரிசி உருண்டை தலையா அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபியை பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி அடிச்சுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இவன் வந்து பைரட் இல்லை போல கோபி வந்து சரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டவுன்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம கோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட மரைன் ஆகணும் தான் பார்த்தீங்கன்னா ஆசை. ஸோ கெட்டவங்களாம் பிடிச்சி இந்த மாதிரி நல்லவனாக இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோபிக்கு ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனும் இந்த டவுன்லேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு மரைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ மரைனோட சேர ஆசைப்பறியா அப்படின்னோடனே நம்ம கோபிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஓகே சார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறான். நம்ம லூஃபியும் அப்புறம் அந்த ஜோரோவை பார்த்தீங்கன்னா கப்பல் ஏறி பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம கோபியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்
நாள் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி வருவாங்க. அப்போ நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக பைரட் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, அது எதுக்குலாம் சொல்ல முடியல, எல்லாம் அந்த சத்தியத்துக்காக தான் நான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, எந்த சத்தியம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ கேட்பான். அதை இப்போ கேட்காத, நம்ம போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கிராண்ட் லைனுக்கு போவோம், அங்கே தான் நம்ம ஒன் பீஸ் இருக்குது, அதை போய் எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட வரதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.